ஹலோ everyone, நான் தான் விக்கி. வெல்கம் டு பில்ட் ஃப்ரம் blank. இன்னைக்கு டாபிக் என்னன்னா, எப்படி chatGPT யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸல் ஒர்க்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலான்னு தான். உங்களுக்கு எக்ஸலில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் தெரியலனா இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா அதை எப்படி chatGPT யூஸ் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக ஒரு 3 விஷயம் பண்ணுங்க. அது என்னன்னா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். இதே டாப்பிக்கில் இன்னும் அட்வான்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் chatGPT எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஒரு டேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. chatGPT லாகின் சர்ச் பண்ணுங்கள். இதில் வர ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதுதாங்க ஓப்பன் ஏஐயோட ஹோம் பேஜ். இதில் வந்து ட்ரை chatGPT இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது டேரெக்டாக உள்ளே வந்துருச்சு. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் பேஜ் காட்டும். அதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ தாங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எப்படி எக்ஸலோட லிங்க் பண்ணி யூஸ் பண்ணலான்றது தான் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோஸில் ஒரு 5 எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இந்த chatGPTயை எப்படி நம்மளோட எக்ஸல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலான்னு. ஸோ என்கிட்ட இங்கே ஒரு டேட்டா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராடக்ட்டும் அதோட சேல்ஸ் வேல்யூவும் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி டோட்டல் பண்ணலாம். இது ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷன் தான். பட் ஸ்டில் இதுக்கு chatGPT எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறத பார்க்கலாங்க. ஸோ நம்மக்கிட்ட டேட்டா வந்து B2லேருந்து B7 வரைக்கும் இருக்குது. இதை நம்ம chatGPT இதை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோன்னா, give me a function to total value in B1 to B7. B2லேருந்து B7க்குள்ளே இருக்க வேல்யூவை டோட்டல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி தாங்க chatGPT இருக்கும். நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனையும் எழுதி அதுக்கு கீழே அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுது. ஸோ டு யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் சிம்பிளி டைப் இன் டு செல் வேர் யூ வாண்ட் டு டோட்டல் டு அப்பியர். எக்ஸாம்பிள் செல் B8. B8ல் இதை கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண சொல்லுது. இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ B8ல் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா இது வந்து நார்மல் வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஃபார்முலா வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வந்துருச்சு. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு சினாரியோ வந்தாலுமே அதை க்ளீனாக chatGPT கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரி உடனடியாக எடுத்து கொடுத்துரும். ஸோ நமக்கு இங்கே டோட்டல் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் சினாரியோவுக்கு போகலாம். இங்கே நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, அதாவது 20 இருக்குது. ஸோ இப்போ இந்த செல்லில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வேல்யூ 20க்கு மேலே இருந்ததுன்னா நமக்கு எஸ் அப்படின்ற வேல்யூ வரணும். 20க்கு கீழே இருந்தால் நோ அப்படின்ற வேல்யூ வரணும். ஸோ இதை நம்ம chatGPT கிட்ட கேட்கலாம். ஸோ நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம்னா, give me a function to check if the value in the cell B2 is greater than 20. If yes, say yes. If no, say no. chatGPT ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியான டைம் தாங்க எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் டாஸ்க் கொடுத்தாலுமே ஒரு சில நொடிகள்லேயே உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும். ஸோ நமக்கு இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் நமக்கு நம்ம கேட்ட ரிசல்ட் வரும் அப்படின்னு அது சொல்லுது. நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இங்கே நார்மல் வேல்யூவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நோன் வந்திருக்கு. எதனாலனா இது 20 ஈக்குவல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 22 டைப் பண்ணுறேங்க, பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு வருது. ஏன்னா 22 20யோட ஹையர் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 20யோட கம்மியான வேல்யூ தான் டைப் பண்ணலாம், 15. ஸோ நமக்கு நோன் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கிளியராக ஒர்க் ஆகுது. chatGPT நமக்கு ரொம்ப கரெக்டான ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சினாரியோவுக்கு போகலாம். இங்கே நம்மக்கிட்ட 3 வேல்யூ இருக்குங்க. 3மே ஆல்ஃபபெட்டிக்கல் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம chatGPTயில் என்ன கேட்க போகிறோம்னா, இந்த 3 வேல்யூவுமே மேட்ச் ஆனால் எனக்கு எஸ்ன்ற ரிசல்ட் கொடு, 3மே மேட்ச் ஆகலைன்னா எனக்கு நோன்ற ரிசல்ட் கொடு. இதுதாங்க நம்ம chatGPT கேட்க போகிறோம். நம்ம இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா, செக் வேல்யூஸ் ஃப்ரம் A2 to A4. அதாவது A2லேருந்து A4க்குள்ளே இருக்கிற வேல்யூ செக் பண்ணிட்டு all the 3 value match, say yes or else no. 3 வேல்யூமே மேட்ச் ஆச்சுன்னா எஸ்ன்ற ரிசல்ட் வரணும், இல்லைனா நோன் ரிசல்ட் வரணும். இதை கொடுத்து பார்க்கலாம். இஃப் அப்புறம் அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. நம்மளோட ஷீட்டில் போய் இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நமக்கு நோன்ற ரிசல்ட் வந்திருக்கு. எதனாலனா இது 3மே ஈக்குவலாக இல்லை. இந்த இடத்துல வேல்யூ மாதிரி இருக்குது. நம்ம இதை ஈக்குவல் பண்ணி இது எஸ் சொல்லுதான்னு பார்க்கலாம். எஸ் கரெக்டாக வந்துருச்சுங்க. 3 வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால எஸ் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வேல்யூவை நியூமரிக் மாற்றலாம். நோன் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது அகைன் ஈக்குவல் பண்ணால் எஸ். ஸோ இந்த இதுவும் ஒர்க் ஆகுது. இஃப் அண்ட் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு chatGPT நம்ம கொடுத்த ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கு. அது ரொம்ப கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் சினாரியோ பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் இதில் டூப்ளிகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 தடவை இருக்குது, அதுவே மஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தடவை இருக்குது. ஸோ இப்போ நம்ம ChatGPT கிட்ட என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த கிவன் செட் ஆஃப் டேட்டாக்கு உள்ள எத்தனை ஒரிஜினல் வேல்யூஸ் இருக்குன்ற கவுண்ட்டை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோம்னா, செக் A2 to A12 அண்ட் கிவ் மீ த கவுண்ட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். A2லேருந்து A12க்குள்ளே இருக்கிற வேல்யூ டேட்டாவை செக் பண்ணி எனக்கு எத்தனை யூனிக் வேல்யூ இருக்குன்றதை கொடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ChatGPT என்ன ஃபங்க்ஷன் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருச்சு அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிருச்சு. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு 6ன்னு சொல்லியிருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெட், மஃபின், டோனட், சாக்கோ சிப்ஸ், குக்கீஸ், கேக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 6 ஒரிஜினல் வேல்யூ இருக்குது. அதை ChatGPT கரெக்டாக சொல்லிடுச்சு. இது வரைக்கும் நம்ம 5 சினாரியோ கம்பேர் பண்ணி பார்த்துருவோம், எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு சினாரியோவும் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கவுண்ட் எடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இருக்க யூனிக் வேல்யூஸே நமக்கு தனியாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்லிருக்கோம்னா, give me a function to get the unique values from the cell A2 to A12. அது A2லேருந்து A12க்குள்ளே இருக்கிற டேட்டாவை செக் பண்ணி எனக்கு யூனிக் வேல்யூஸை மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. A ஈக்குவல் டு யூனிக் A2 to A12. இது கீழே எக்ஸ்ப்ளனேஷனும் வந்துருச்சு. ஸோ காப்பி பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கோ அதில் இருக்க டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கான யூனிக் வேல்யூஸை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருச்சுங்க. இதுதாங்க, இவ்வளோ சிம்பிள் தாங்க ChatGPT. நீங்கள் அதுக்கு கொடுக்குற கமாண்டை தெளிவாக சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான டாஸ்க்காக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸே இல்லை, அது வந்து ஒரு மெத்தட் அப்படின்னா நீங்கள் அதையும் ChatGPT சொன்னால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்டிருக்கேன்னா, how to add conditional formatting in Excel அப்படின்னு கேட்டேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பாக ஏழே ஸ்டெப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி ஒரு செல் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கு. இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் எக்ஸலுக்குள்ளே போயிட்டு டேரெக்டாக இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸல் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் சரி, இல்லை கோடு ப்ரோக்ராம்ஸ், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் கற்றுக்கணும், இல்லை ஏதாவது உங்களோட யூடியூப் சேனல் கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், எதுனாலும் சரிங்க, இந்த ChatGPT கிட்ட நீங்கள் தெளிவாக டைப் பண்ணிங்கன்னா போதும், அது உங்களுக்கான ரிசல்ட்டை செகண்ட்ஸில் கொடுத்துருங்க. இதுதாங்க ChatGPTயோட பவர். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு, இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.